Hi students, welcome to BIMI Max 10th Standard Max Exercise 7.2 7th sum. If the ratio of radii of two spheres is 4:7, find the ratio of their volumes. இங்கே ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க, இதோட வால்யூம்ஸோட ரேஷியோ கேட்டிருக்குறாங்க. 6th சம்மில் வந்து ஹைட்டோட ரேஷியோ கேட்டிருந்தாங்க, இதில் வால்யூம்ஸோட ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ V1 V2 be the volumes and R1 R2 be the radius. இப்போ R1 R2 வந்து 4:7 கொடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு ஃபார்முலா வந்து இந்த R1 R2னா R1 by R2, அப்போ அது வந்து 4/7. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து 4/3 pi r³ cubic units. அப்போ இங்கே V1 by V2 ஈக்குவல் டு V1க்கு ஃபார்முலா வந்து 4/3 pi r. இங்கே R வந்து 2 இருக்குது, அதனால் R1³ டிவைடட் பை 4/3 pi r2³. இப்போ இது 4/3 பையும் இந்த 4/3யும் கேன்சல் ஆயிரும். இங்கே R1³ by R2³ இருக்கும். அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணலான்னா ரெண்டுக்கும் சேர்த்து ஹோல் க்யூப் போட்டுக்கலாம். ரெண்டுலேயுமே பவர் 3 இருக்குது, அப்போ R1 by R2 ஹோல் க்யூப் போட்டுக்கிறோம். அப்போ R1 வந்து 4, R2 வந்து 7, இப்போ 4/7 க்யூப். இப்போ இது க்யூப் எடுத்தோம்னா 4 × 4 × 4 3 4 மல்டிப்ளை பண்ணோம்னா 64. 3 7 மல்டிப்ளை 7 க்யூப். இப்போ 7 க்யூப் மல்டிப்ளை பண்ணால் 343. இப்போ 64:343. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.